ஓட்டேரி ஆதிப்படை வீட்டம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னை ஓட்டேரியில் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலான இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் அருள்மிகு ஆதிப்படை வீட்டம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் முதலாம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் துணைவியார் சாந்தி சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டார். அருள்மிகு ஆதிப்படை வீட்டம்மன் கோவிலில் கடந்த ஆண்டு மார்ச் 12 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முதலாம் ஆண்டு நிறைவு விழாவினையொட்டி நேற்று காலை 8 மணி அளவில் கணபதி பூஜை, வருண பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் மூலம் புனித நீர் தயார் செய்யப்பட்டு கலசங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்குகளில் புனித நீரை நிரப்பி மந்திரங்கள் ஓதி அருள்மிகு ஆதிப்படை வீட்டம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு வஸ்திரம், மாலை அணிவிக்கப்பட்டு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் அப்பகுதி பொதுமக்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக புண்ணியத்தை நினைவு கூர்ந்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் துணைவியார் சாந்தி சேகர்பாபு சிறப்பு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறக்காவலர் விஜயலட்சுமி கோதண்டராமன், திருக்கோவில் தக்கார ஆட்சி சிவபிரகாசம், மேலாளர் தனசேகர், கணக்கர் வெற்றிவேலன், எழுத்தர் தினேஷ் கருணாகரன், அர்ச்சகர் சரவணன் குருக்கள், பூசாரி சுரேஷ் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், அர்ச்சகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.